தினேஷ் ஒரு மிகப்பெரிய முட்டாள் பையன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதுல எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி மயிலோ வந்து ஏமாத்தலாம். அதாவது ஏற்கனவே லவ் பண்ணி, ரொம்ப வந்து இது பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அதாவது மயில வந்து கரெக்ட் பண்றதுக்கும் சரி, இல்ல அடுத்ததா வந்து கொண்டு போய் மயில ஏமாத்திட்டு அதுக்கப்புறம் ஒரு இடத்துல வந்து வித்தரலாம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி நினைக்கும்போதும் சரி, ரொம்ப டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து ஒரு பொண்ண பார்த்து லவ் பண்ணி நமக்கு வந்து ரொம்ப நேரம் ஆயிடும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி அடுத்ததா மயில அடைய நினைக்கிறான். நீ வந்து இந்த மாதிரி நான் சொல்றத நீ செஞ்சுட்ட அப்படின்னா அதுக்கப்புறம் உன்னை ஃப்ரீயா விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ஏற்கனவே போட்டோஸ் இருக்கும்போதே வந்து இந்த அயோக்கியனோட வேலை என்ன, அயோக்கியம் வந்து என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கான், என்னென்னலாம் வந்து போட்டு மிரட்டிட்டு இருக்கான் அப்படிங்கறதெல்லாம் தெரியும். இதுல வேற இவன் நினைச்ச மாதிரி நடந்துருச்சு அப்படின்னா அதையே வந்து ரெக்கார்ட் பண்ணி கடைசியில இன்னும் வந்து மயில வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவான். இதுதான் மிகப்பெரிய உண்மை. ஆனா அதே சமயத்துல இங்க இவ்வளவு பெரிய விஷயம் நடந்து கடைசியில தினேஷ அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு போற அளவுக்கு வந்து நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஏற்கனவே அதே கேஸ்ல மாட்டினான். அதாவது நம்ம மயில வந்து இங்க இருந்து வந்து லவ் பண்ணி ஏமாத்தி கொண்டு போய் வேற இடத்துல விக்கிறதா இருந்த இடத்துல இருந்து தான் நம்ம மல்லி காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாங்க. அதுலயே வந்து போலீஸ் எல்லாம் செம்ம கான்ல செம்ம கோவத்துல இருந்துட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல இப்போ இந்த தினேஷ் வந்து இப்படி கையும் களவுமா மாட்டிக்கிட்டான். ஒரு பக்கம் மல்லிக்கெல்லாம் இதுல பயங்கரமா அடிபட்டு கடைசியில வந்து இந்த அந்த தினேஷ் வந்து பிடிச்சிடுறாங்க. எப்படி அப்படின்னா இப்போ நம்ம மல்லி வந்து என்ட்ரி கொடுத்தாங்க இல்லையா, அதே மாதிரி அடுத்ததா வந்து நம்ம தீபிகா மேடமும் அந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துட்றாங்க. ஒரு பக்கம் வந்து இப்போ நம்ம தீபிகா மேடத்துக்கிட்ட வந்து தீபிகா மேடம் வந்துட்டு மல்லிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் மல்லி அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும்போது இங்க பாருங்க மேடம், உங்ககிட்ட பேசுறதுக்கெல்லாம் எனக்கு எதுவுமே இல்லை. அதே மாதிரி நீங்க வந்து மிகப்பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க. என்னதான் இப்ப நீங்க திருந்திட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாலுமே கூட சரி, அந்த ஒரு இடத்துல அதாவது நீங்க இவ்வளவு மோசமா நடந்துட்டு இருக்கவே கூடாது. அதாவது வெண்பா சின்ன குழந்தை, அவளை கடத்தணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா அதே சமயத்துல மல்லி நான் எல்லாத்தையுமே உங்ககிட்ட நான் தெளிவா பேசுறேன். அதாவது உன் மேல வந்து விஜய் எப்படி கோவமா இருக்காரோ அதே மாதிரிதான் வந்து நீ என் மேல கோவமா இருக்க. நான் இல்லைன்னு சொல்லிட்டு வந்து சொல்லல. ஆனா அதே சமயத்துல நான் இப்போ திருந்திட்டேன்னு சொல்லிட்டு வந்து சொல்றேன். உண்மையிலேயே அப்ப நான் உன்னை பத்தி புரிஞ்சுக்கல. உன் மேல கோவமா இருந்ததுனால நான் என்னென்னமோ செஞ்சு முடிச்சிட்டேன். இது எல்லா பிரச்சனையுமே என்னாலதான். நான் உன் காலில் கூட விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் மல்லி இருந்துட்டு இந்த மாதிரி வந்து நான் என் அண்ணனோட வீட்டுக்கு போறேன், என் அண்ணியையும் என் தங்கச்சியையும் பாக்குறதுக்காக போறேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. இன்னொரு பக்கம் விஜய் பக்கம் மட்டும் போய் பேசிடாதீங்க. அதாவது விஜய் கிட்ட போய் மட்டும் இந்த மாதிரி மன்னிப்பு கேட்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து போய் சொல்லி நின்னுடாதீங்க. கண்டிப்பா விஜய் வந்து சும்மா இருக்க மாட்டாரு. எந்த எல்லைக்கும் போவாரு. விஜய் இருந்துட்டு ரொம்ப கோவத்துல வந்து இருக்காரு உங்க மேல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அடுத்ததா மல்லிய பார்த்து பேசலாம், மல்லி கிட்ட மன்னிப்பு கேட்கலாம், காலில் விழுந்தாச்சு கூட வந்து மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னா மல்லி கிட்ட எப்ப வேணாலும் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கலாம், ஓகே. ஆனா இப்போ உடனே மன்னிப்பு கேட்டாகணும் அப்படின்ற மாதிரி நினைச்சது நம்ம ஐஷுக்காக தான். ஐஷு வந்து இந்த மாதிரி எதுக்காக இப்படி பண்ணீங்கம்மா, நீங்க வந்து பண்ண தப்புனாலதான் இப்போ என் ஃப்ரெண்டை நான் இழந்துட்டேன். இதுக்கப்புறம் வந்து வெண்பாவை பார்க்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு வந்து சந்தேகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ரொம்ப அப்செட்டா இருந்ததுனாலதான் உடனடியா மல்லியை வந்து சமாதானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நேரா கிளம்பி வராங்க. ஆனா இங்க வந்து பார்க்கும்போதுதான் உண்மையிலேயே மல்லியோட நிலைமை என்ன அப்படிங்கிறது தீபிகா மேடத்துக்கு தெரியுது. அதே மாதிரி மல்லியை கீழே தள்ளி விட்ட உடனே இந்த தினேஷ் இருந்துட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆக ஆரம்பிச்சான். ஏன்னா நாகுவும் மயில் வந்துட்டு குடுகுன்னு ஓடி போய் மல்லியை தூக்கி ஐயோ மல்லி அக்கா என்னாச்சு, மல்லி என்னாச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ரெண்டு பேருமே வந்து அந்த இடத்துல வந்து ஓடி போற ஆரம்பிச்சுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ நம்ம தீபிகா மேடத்தோட என்ட்ரி. அதாவது அவன் அங்கிருந்து தப்பிச்சு ஓடணும்னு நினைக்கும் போது வாசல்லயே வச்சு அந்த தீபிகா மேடம் வந்து தினேஷை பிடிக்க ஆரம்பிச்சுறாங்க. பிடிச்சி சட்டையை பிடிச்சி தர 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 தரன்னு இழுத்துட்டு வராங்க. ஒரு பக்கம் மல்லி இருந்துட்டு அண்ணி அவனை பிடிங்க, அவனை விட்டுறாதீங்க, அவனை சும்மா விடக்கூடாது, இதுக்கப்புறமும் வந்து அவனை சும்மா விட்டோம் அப்படின்னா நம்ம பொண்ணோட வாழ்க்கை தான் போகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ இந்த தினேஷ தீபிகா மேடம் தர தர தரன்னு இழுத்துட்டு வராங்க. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து நம்ம தீபிகா மேடம் வந்து மல்லிக்கு எந்த ஒரு உதவியும் செய்யாம இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப எல்லாமே திருந்திட்டாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அதே மாதிரி மல்லி அதாவது தீபிகா மேடம் வந்துட்டு தினேஷ புடிச்சிட்டு போய் அவங்க வந்து விட்டுட்டு மல்லி என்னாச்சு மல்லி உனக்கு ஒன்னும் ஆகல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி கேட்டு கடைசியில இந்த மாதிரி ராஸ்கல் எல்லாம் சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி தீபிகா மேடம் வந்துட்டு நிறைய அட்வைஸ் எல்லாம் பண்றாங்க. அதே மாதிரி மல்லி அடுத்ததா வந்து நம்ம நாகு ரெண்டு பேருமே அதாவது மொத்தம் மூணு பேருமே வந்து மயிலுக்கு எல்லாத்தையுமே சொல்லி புரிய வைக்கிறாங்க.
இந்த மாதிரி இவனுங்கெல்லாம் இப்படிதான் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்க சொல்றது எல்லாத்தையுமே கேட்டு நம்ம வந்து பயந்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி எடுத்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம மயிலுக்கும் தைரியம் வந்துடுது, அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா அதே சமயத்துல இந்த தினேஷ் இப்போ மாட்டிக்கிட்டான். அதாவது மறுபடியும் நம்ம மாட்டவே மாட்டோம், இவளை வந்து போன் பண்ணி மிரட்டினா அப்படி பண்ணா இப்படி பண்ணா கடைசியில வந்து நம்மளோட ஆசைக்கு வந்து வந்து அடிபணிஞ்சிருவா அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இந்த தினேஷ் வந்துட்டு தப்பு கணக்கு போட்டுட்டு இருந்தான். ஆனா கடைசியில இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்து சும்மாவே வந்து இவன் மாட்டிக்குவான் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அவன் ஃப்ரெண்டு ஏற்கனவே சொன்னான், அந்த மாதிரி இப்பதான்டா நீ வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்க, அமைதியா இருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி, பட் இருந்தாலும் நான் இப்படிதான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி நினைச்சு பண்ணேன். இந்த தினேஷ்க்கு கடைசியில கைது பண்ண வேண்டியதாயிடுச்சு. அதாவது கையில விலங்க மாட்டி தர தர தரன்னு ரோடா இழுத்துட்டு போறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பரவாயில்ல, அவனை கொண்டு போய் வந்து கோர்ட்ல ஆஜர்படுத்தினாங்க. ஆனா இப்ப மறுபடியும் அதே தப்ப செய்யறான், மயிலுகிட்ட பிரச்சனை பண்றான் அப்படின்னும் போது அடுத்ததா என்ன ஆகுது அப்படின்னா, மயில புடிச்சு அதாவது இந்த செருப்பு மாலை எல்லாம் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவனோட கழுத்துல போட்டு பொம்பளை பொறுக்கின்னு சொல்லிட்டு ஒரு போர்டையும் மாட்டி அங்கிருந்து வந்து தர 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 தரன்னு இழுத்துட்டு போறாங்க. உண்மையிலே அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது அவன் கையில விலங்க மாட்டி இழுத்துட்டு போறத பார்க்கும்போதே உண்மையிலேயே மயிலுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. உன் முகத்தெல்லாம் வந்து நான் மறுபடியும் பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, உன்னை மறுபடியும் கைது செஞ்சிருக்காங்க, அதுவும் இங்கிருந்து செருப்பு மாலையோட வந்து உன்னை கூட்டிட்டு போக போறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அந்த ஒரு இடத்துல வந்து மயில் வந்து அந்த அவனை பார்த்து அவ்வளவு கேலியும் கிண்டலமா சிரிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நீ வாடா, அப்போ உனக்கு இருக்கு, மறுபடியும் நீ வருவ, உன்னால வர முடியாது, இந்த அசிங்கத்துக்கு அப்புறம் நீ போயிட்டு தூக்கு மாட்டி தொங்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அவனை அங்கிருந்து வந்து மயில் வந்து துரத்தி விடுறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.